முன்னாள் மாணவி வசந்தாமணி மேடம் அவர்கள் மருத்துவத்துறையில் பல உயர் பதவிகளை வகித்து நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு நிறைய உதவிகளை செய்துள்ளார்கள். முன்னாள் மாணவி வசந்தாமணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னோட பணிவான காலை வணக்கங்கள். இவ்விழாவில் பங்கேற்று மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும், விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், என் ஆசிரியர்களுக்கும், மாணவ மணிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து முன்னாள் மாணவ சங்க உறுப்பினர்களுக்கும், இவ்விழாவில் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து ஊழியர்களுக்கும் என்னோட பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தருணத்தில் இந்த பவள விழாவில் பங்கேற்க எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும், கடவுளுக்கும், என் பெற்றோருக்கும், என் தாய் தந்தைக்கும், என்னை கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், முதல் வகுப்பு முதல் மருத்துவ படிப்பு வரை கற்பித்த அனைவர்களுக்கும் இந்நேரத்தை அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கல்வி என்பது அவ்வளவு ஒரு கடினமான விஷயம் அல்ல. இன்றைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த அனைத்து துறை வல்லுநர்களும் மிக ஏழ்மையாக, படிப்பறிவு வசதி இல்லாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்தே இவ்வளவு பெரிய பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதில் குறிப்பாக நம் இந்திய வரலாற்றில் அரசியல் சட்டத்தை சீரமைப்பு செய்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சிறந்த மேற்கோள். அன்னார் அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தெரு விளக்கில் படித்தவர். அதன்படி சொல்லிக்கொண்டே போனால் அப்துல் கலாம், பல தலைவர்கள். அதனால் நான் ஒன்றுதான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய மாணாக்கர்களுக்கு எல்லோருக்கும் சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கல்வி கற்பதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, கடுமையான உழைப்பு. கடுமையாக படித்தால், நேரம் தவறாமல் படித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லோரும் திருவள்ளுவரை பற்றி நிறைய பேசியிருக்கார்கள். நானும் ஓரிரு வார்த்தைகள் அவருடைய குரலில் இருந்து மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்னென்ற இந்த எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஸோ கல்வி என்பது ஒருவருக்கு கண் மாதிரி. அந்த கல்வி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து. ஸோ ஒரு பிறவியில் நீங்கள் கற்ற கல்வி 7 பிறவிக்கும் அதன் பலனை தரும். அந்த கல்வியை படிப்பதற்கு கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது எப்பாடுபட்டாவது அந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற மனதில் ஒரு உறுதி வேண்டும். அந்த கல்வியை கற்கும்போது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது தெளிவாக விளக்கம் புரிந்து படிக்க வேண்டும். என்ன படிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம், எப்படி படிக்க வேண்டும் என்று புரிந்து படிக்க வேண்டும். அந்த புரிதல் வேண்டும். அந்த புரிதல் இருந்தால் மட்டுமே
நீங்கள் கற்ற கல்வியை மனதில் நிறுத்த முடியும். பின்னாளில் அது உங்கள் வாழ்வில் உறுதுணையாக இருக்கும் என்று தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதனால் படிக்கும்போது குறிப்பாக புரிந்து படிக்க வேண்டும், மனப்பாடம் செய்யக்கூடாது. அந்த கல்வியை கற்பதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். தந்தை மகன் மகள் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அதனால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அவர்கள் தன் மகன் மகளை கண்டிப்பாக கல்வி பயில வைத்து ஒரு கற்றோர் சபையில் முன்னிலையில் நிறுத்துவதற்கு அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அந்த மகன் மகள் கல்வியை சீராக பயின்று அந்த குடும்பத்தை நிலைநிறுத்தி ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கத்தை உருவாக்கி கொடுத்து தன் தாய் தந்தற்கு நன்றியை செலுத்த வேண்டும். இந்த மகனை மகளை பெறுவதற்கு இவர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று எல்லோரும் கூறும் அளவிற்கு நீங்கள் அனைவரும் சரியான கல்வி கற்று சீரிய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு, இக்கல்வியில் எனக்கு பல்வி பருவத்தில் கல்வி கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் கணபதி ஜி அவர்கள், ஜெயம்மார், கணபதி கணக்கு ஆசிரியர் அவர்கள், கோவிந்தராஜ் ஆசிரியர் அவர்கள், தங்கம்மாள் மேடம் அவர்கள், நடேசன் சார் அவர்கள் என்று பலரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் குறிப்பாக உடற்கல்வி கற்றுக் கொடுத்த குமார் சார் அவர்கள், கண்ணகி மேடம் அவர்கள், அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இக்கல்வி மிக மிக சிறப்பாகவே நடந்து கொண்டு இருந்தது. அதை நான் நினைக்கும் பொழுது இன்றளவுக்கும் நம் ஜேடர்பாளையம் கல்வி கூடம் இவ்வளவு சிறப்பான கல்விக்கூடம் என்று பல முறை நினைத்ததுண்டு. அத்தகைய சீரிய பண்புகளை உருவாக்கி கொடுத்த இக்கல்வி நிலையத்தை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.